ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். எப்போதும் ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன், உங்களை நம்ம ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு இது எக்ஸாம் டைம் கரெக்டாக பொறுமையாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. கடன்னு ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸை எழுதணும். ஃபார்முலாஸ் எழுதும்போது பார்த்து எழுதக்கூடாது, அதை மெமரியிலேருந்து எழுதணும். ஒரு ஒயிட் ஷீட்டில் ஃபார்முலாஸை நீங்கள் கைப்பட எழுதணும். ஏதாவது ஒரு ஃபார்முலா மறந்தாப்புல இருந்தால் கூட மறுபடியும் நோட்டை திறக்காமல் அடுத்தடுத்த ஃபார்முலா அந்த லெசன் சம்பந்தமா ஒரு கோர்வையா டாப் டு பாட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நூல் பிடிச்சாப்புல போய்கிட்டே இருக்கணும். அதில் எங்கேயாவது இடையில ஸ்டக்கப் ஆகாமல் போகணும். ஸ்டக்கப் ஆனால் கூட விட்டுறாமல் அடுத்தடுத்ததுக்கு போகணும். கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கணும். எழுதி முடித்த பிறகு அப்புறம் நீங்கள் அந்த ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் எடுத்து பார்த்துட்டு எந்தெந்த ஃபார்முலா நீங்கள் மறந்துட்டீங்க, எழுத விட்டுட்டீங்க, அல்லது எந்தெந்த ஃபார்முலா நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஃபார்முலா லிஸ்ட்டை ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஃபார்முலா லிஸ்ட் ஞாபகத்தில் இருந்தால் தான் ப்ராப்ளம்ஸ் போட முடியும். அடுத்தது நம்மளுடைய 36 இயர்ஸ் புக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு கணக்கு விடாமல் மூவிங் சார்ஜ் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஸோ ஃபார்முலா எழுதி பார்த்தாச்சு, ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா 120 மார்க் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆல்வேஸ் யூ ஆல்சோ இன்க்ளூட் கிளாஸ் ஒர்க் நோட். கிளாஸில் நான் போட்டு காமிச்ச கணக்குகள்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹை மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஜேஇ புக்கு கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி 180 175 அப்படிங்கிற மாதிரி ஹை மார்க் நம்ம வாங்கிடலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேயா? சரி, ஃபார்முலா எழுது அப்படின்னு சொல்கிறத விட நான் ஆல்வேஸ் ஐ பிலீவ் டெமான்ஸ்ட்ரேஷன். சரி, ஒருத்தர்கிட்ட போயிட்டு 10 இட்லி சாப்பிடு 10 இட்லி சாப்பிடுன்னு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பட்டக்குன்னு ஒரு பிளேட்டில் 10 இட்லி எடுத்து வச்சுட்டு கப்பக்கம் சாப்பிட்டு அப்படி சாப்பிடு அப்படிம்பேன். புரியலையான்னு கேட்பேன். புரியலைன்னா இன்னொரு 10 இட்லியை சாப்பிட்டு காமிச்சிருவேன். இந்த மாதிரி சாப்பிடு அப்படின்ட்டு போயிடுவேன். ஓகேயா? அது மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். மூவிங் சார்ஜ் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, கரண்ட் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல போயிட்டு இருக்கு. இதை முதல்ல ஆரம்பிக்கிறேன். கரண்ட் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல போயிட்டு இருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் பாத்துல போய்கிட்டு இருக்கும். இது ஆர்ஸ்டடோட எக்ஸ்பெரிமெண்ட். இதோட டைரக்ஷன் என்னன்னா, கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்படி இன்வெர்ட்ஸா இருக்கும், இந்த இடத்துல அவுட்வெர்ட்ஸா இருக்கும். ரைட்டா? கரண்ட் சர்க்குலர் பாத்துல போகுது. ரைட், இப்படி போட்டுக்கிறேன். சர்க்குலர் பாத்துல கரண்ட் போகுது. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, the magnetic field will be coming towards you. அப்ப magnetic field coming towards you அப்படின்னா you should put a dot. சரி, அதாவது இந்த டைரக்ஷன்ஸ் இது என்ன சொல்லுது அப்படின்னா, கரண்டோட டைரக்ஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கரண்ட் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, அல்லது இது கரண்ட் டவுன்வர்ட்ஸ் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல் அல்லது த ரைட் ஹேண்ட் தம் ரூல். So first step, you should understand these two rules so that what is the connection between current direction and magnetic field direction, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டாட் அப்படின்னு போடும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். கரண்ட் இப்படி போய்கிட்டு இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒரு ஆரோ, ரைட்டா? ராமாயணம், ராமர் அம்பு விடுறாரு ராவணன் மேல. அப்ப ராமர் அம்பு விடுறாருன்னு சொன்னா, அம்பு வந்துகிட்டே இருக்குன்னா ராவணனுக்கு என்ன தெரியும்? அந்த ஷார்ப் பின்னு தான் தெரியும். அதான் வந்துகிட்டே இருக்கு. ராமர் அம்பு விட்டார்ல, ராமருக்கு என்ன தெரியும்? அந்த ஃபெதர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப போய்கிட்டு இருக்குங்கிறப்ப இந்த கிராஸ் போடணும். வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாட் இது போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இதை பத்தி பார்த்துட்டோம். ரெண்டாவது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் என்ன அதை சொன்னது யாரு? பயோட்-சாவர்ட். ஸோ பயோட்-சாவர்ட் லா. ஒரு ஒயர் இருக்குங்க. இந்த ஒயர்ல ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கிறீங்க. இந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்மால் போர்ஷன் ஏபி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு கரண்ட் எலிமெண்ட். இதோட லெங்த் dl. கரண்ட் எலிமெண்ட்ங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. ஆம்பியர் மீட்டர் இஸ் த யூனிட். கரண்ட்ங்கிறது ஸ்கேலர் குவாண்டிட்டி. கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர். யூ ஆர் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஹியர்.
you want to know what is the magnetic field. அதான் Biot-Savart by conducting experiment அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்டோட மிட் பாயிண்ட்ல இருந்து இதை ஜாயின் பண்ணிக்க, the distance is r, இந்த ஆங்கிள் வந்து theta. அப்ப Biot-Savart என்ன சொல்றாங்க, the magnetic field because of, நான் ஃபர்ஸ்ட் வெக்டர் போடாம மேக்னிட்யூட் எழுதுறேன், the magnetic field dB because of the current element at this point P will be equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. இதுதான் Biot-Savart law. Okay, நான் டெரிவேஷன்லாம் பண்ணல, I am discussing only the formula because we have done the derivations many times. இப்போ வெக்டர் நோட்டேஷன் அப்படின்னா எப்படி எழுதணும், mu naught by 4 pi ideal vector cross r வெக்டர் போட்டீங்கன்னா கீழே r பவர் 3 போடணும், அல்லது dB vector is equal to mu naught by 4 pi ideal vector cross r cap போட்டீங்கன்னா கீழே r ஸ்கொயர் போடணும். ஓகேயா, Biot-Savart law பார்த்துட்டோம். அடுத்து என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா, the applications of the Biot-Savart law. அப்ளிகேஷன் 2, அதுல ஒன்று ஸ்ட்ரெயிட் ஒயர். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்கு, இன்ஃபினிட்லி லாங் ஒயர் இருக்கு, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நீங்க இருக்கீங்க, இதுல கரண்ட் போயிட்டு இருக்கு. வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட், வாட் இஸ் த டைரக்ஷன் அப்படின்னா, இமிடியட்லி நம்ம வந்து மேக்ஸ் ஸ்க்ரூ ரூல் அல்லது ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு உடனே என்ன சொல்லுவோம், இந்த ஃபிங்கர் வந்து கட்ட விரல் வந்து கரண்டோட டைரக்ஷனை காமிக்குது, இந்த ஃபிங்கர்ஸ் உள்ள போகுது, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுதான். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன, mu naught I by 2 pi a, mu naught I by 2 pi a, that's the formula for finding the magnetic field. Infinitely long wire, what is the value of mu naught, 4 pi into 10 power minus 7 Henry by meter. Okay, suppose ஒரு finite wire இருக்கு, இந்த வயர்ல கரண்ட் ஆகி போயிட்டு இருக்கு, you are at this point, இந்த ஆங்கிள் ஆல்பா, இந்த ஆங்கிள் பீட்டா, நீ இருக்கிற தூரம் a. அப்ப என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, B is equal to mu naught I by 4 pi a into sin alpha plus sin beta. So this is the formula for calculating the value of B. Okay, fine, right. Next, the second application. இப்ப ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு பார்த்தோம்ல, அது மாதிரி ஒரு சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட் ஆகி இதோட ரேடியஸ் a. ரைட்டா, நீங்க எங்க இருக்கீங்க, இந்த சர்க்குலர் காயில் இருக்கு, கரண்ட் ஆகி போயிட்டு இருக்கு, ரேடியஸ் a, ஆக்சிஸ்ல கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறீங்க. சோ சைடு வியூல படம் போட்டிருக்கேன், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க, x மீட்டர்ஸ் அவே, இதுதான் பாயிண்ட் P. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r. ரைட், இப்போ what is the magnetic field at the point P because of the circular coil அப்படினா, அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம், mu naught ni a square by 2 into a square plus x square power 3 by 2. Okay, இதுல ஸ்பெஷல் கேஸ், what is the magnetic field at the center of the coil. அப்ப x க்கு 0 போடணும், center of the coil எவ்வளவு வரும் அப்படினா, mu naught ni by 2a, that is the formula for calculating it. ஒரு full circle இல்ல, ஒரு சர்க்கிளுடைய செக்டர் அவ்வளவுதான் இருக்கு. அப்ப this is radius r, this is angle theta, இதுல கரண்ட் போயிட்டு இருக்கு, part of the circle. So what is the value of B அப்படினு சொன்னா என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பார்ட், theta angle இருக்கு, எவ்வளவு இருக்கணும், 2 pi radians இருக்கணும். So multiply by this factor, theta by 2 pi into full circle என்ன வரும், mu naught ni, ஒரே ஒரு டர்ன் தான் இருக்குனா n க்கு 1 I by 2a அப்படினு சொல்லணும். This is the formula. இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், Biot-Savart law பார்த்திருக்கோம், அதோட ரெண்டு அப்ளிகேஷன் நம்ம பார்த்திருக்கோம். ரைட், அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. இது வந்து அப்படியே காஸ் லா மாதிரி தானே. இப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லானா காசியன் சர்ஃபேஸ், இது 3 டைமென்ஷன், உள்ளுக்குள்ள சார்ஜஸ் இருக்கு. ரைட்டா, உள்ளுக்குள்ள சார்ஜ் Q1 இருக்கு, மைனஸ் Q2 இருக்கு, பிளஸ் Q3 இருக்கு, வெளியில Q4 இருக்கு. அப்படின்னா அவுட் சைடு சார்ஜ் எடுக்கக்கூடாது, காசியன் சர்ஃபேஸுக்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த டோட்டல் சார்ஜ் அப்படின்னா Q1 மைனஸ் Q2 பிளஸ் Q3 அப்படிம்போம். எலக்ட்ரிக் லைன்ஸ் இதுல இருந்து வெளியில வருது, the flux from the surface அப்படின்னா காஸ் என்ன சொல்றாரு, net charge divided by epsilon naught அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாடல்ல தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இருக்கு. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் பேஸ்ட் ஆன் த Biot-Savart law.
இப்போ இங்க ஒரு பாயிண்ட் a மீட்டர்ஸ் அவே இருக்கு அப்படின்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொன்னோம் μ0I/2πa. அதே மாதிரி இந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே a தூரத்துல தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்கும். கரண்ட் I போயிட்டு இருக்கு, distance is a, same thing will come at all points of the circle. இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. இதுல what is this 2πa அப்படினா it is the length of the circle, circumference of that circle. so இந்த ஃபார்முலாவை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றாரு நம்ம ஆம்பியர். என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு வயர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய வயர் இருக்கலாம். அது சென்டர்ல தான் இருக்கணும்னு இல்லை இல்லையா? ஒரு காசியன் சர்ஃபேஸ்னா ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள், உள்ளுக்குள்ள ஒரு சார்ஜ் கியூ அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆம்பீரியன் லூப் கேன் பி zigzag. கண்ணா பின்னான்னு அது ஒரு வளையம், ஒரு ரப்பர் பேண்ட், அது zigzag-ஆக இருக்கலாம். ஒரு வயர் இப்படி போய்கிட்டு இருக்கு, இன்னொரு வயர் இப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு வயர் இப்படி வந்துகிட்டு இருக்கு, இப்படிலாம் இருக்கலாம். I1 I2 I3 இப்படிலாம் இருக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது என்ன? டோட்டல் கரண்ட். டோட்டல் கரண்ட் I0ங்கிறது இது பாசிட்டிவ் அப்படின்னா இது நெகட்டிவ். ஓகே, தட் இஸ் த டோட்டல் கரண்ட். ஓகே, சோ இப்போ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு இர்ரெகுலர் ஷேப், ஒரு இர்ரெகுலர் ஷேப், அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டெகிரல், லூப் இன்டெகிரல். இங்க ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். b வெக்டர் டாட் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0I0. ஓகே, தட் இஸ் a formula, that is Ampere's circuital law. so application of the Ampere circuital law நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, Ampere circuital law உடைய application 1 ஒரு solenoid, ஒரு ஸ்ப்ரிங், அதுல கரண்ட் போச்சுன்னா அது எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி போகும், ஆக்சிஸ்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், வெளியில மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஆக்சிஸ்ல இருக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கு என்ன ஃபார்முலா, அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? யூசிங் த ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. μ0 n/L I. n-ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், L-ங்கிறது லெங்த் அலாங் solenoid. இதுல n/L நீங்க ஸ்மால் n அப்படின்னு போடுவீங்க. ஸ்மால் n அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் இதோட சென்டர்ல ஒரு கிராஃப் ஒன்று போடுறேன். ஓகே, ஐ அம் டிராயிங் கிராஃப். இந்த கிராஃப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். நடுவில் அதிகமாக இருக்கும், அது மெயின்டைன் ஆகும், அப்புறம் அப்படி குறையும், அப்புறம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும். நடுவில் அதிகமாக இருக்கும், அப்புறம் குறையும், இப்படி குறைஞ்சி இப்படி குறைஞ்சி இப்படி போயிடும். இந்த எண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த எண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் b/2. இங்கே b, இங்கே எவ்வளவு? b/2. b-னா என்ன? μ0 n/2. அப்போ எண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா μ0 ni divided by 2 அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம பார்த்தது a long solenoid. ஓகே, toroid is deleted. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா ஒன் மோர் அப்ளிகேஷன். இப்போ பாருங்க, ஒரு சாலிட் ஒயர் இருக்கு, திக் ஒயர், சாலிட் ஒயர் இருக்கு. ஓகே, ஒரு ஹாலோ பைப் இருக்கு, மெட்டல் பைப். ஓகே, இதுலயும் கரண்ட் I போயிட்டு இருக்கு, இதுலயும் கரண்ட் I போயிட்டு இருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி பேசுறோம். ஒரு சாலிட் ஒயரா இருக்கும்போது நீங்க இங்க இருந்து வெளியில ஒரு 6 மீட்டர்ஸ் தூரத்துல போய் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? μ0I/2πr இருக்கும். சர்ஃபேஸ்ல, இது ரேடியஸ் கேபிட்டல் R, சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா μ0I/2πr இருக்கும். சாலிட் ஒயர், இங்கெல்லாம் கரண்ட், இங்கெல்லாம் கரண்ட், இப்படிலாம் கரண்ட் போய்கிட்டே இருக்கு. ரைட், உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் x. அப்ப இன்சைட் பாயிண்ட்ல கரண்ட் போய்கிட்டு இருக்கா? எஸ் போயிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பார்ட் ஆஃப் த பைப்பை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம். யூ ரிமெம்பர்? அப்ப என்ன எழுதுவோம்? μ0I'. I'-ங்கிறது இந்த ஸ்மால் சர்க்கிள்ல வெளியில வரக்கூடிய கரண்ட். அதாவது இவ்வளவு பெரிய சர்க்கிள், ரேடியஸ் R, எவ்வளவு கரண்ட் வெளியில வருது? I. இது ஒரு சின்ன சர்க்கிள், இதோட ரேடியஸ் x, எவ்வளவு கரண்ட் வெளியில வருது? I'. பட் யூ நோ கரண்ட் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, கம் ஆன்.
இப்போ என்ன பண்றீங்க, mu naught I dash by 2 pi, the distance is x. This is the formula. So I dash க்கு பதிலா நம்ம என்ன போடணும் அப்படினா, current density J dash is equal to J. J dash என்பது I dash by the area pi x square. Jங்கிறது I divided by the cross section area pi r square. அப்ப இதிலேந்து உனக்கு என்ன கிடைக்குது அப்படினா, I dash is equal to I into x square by r square. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது mu naught I x square by 2 pi x r square. ஓகேயா, இப்போ x x கேன்சல் ஆயிருச்சு. அப்ப mu naught I x by 2 pi r square அப்படிங்கிற ஃபார்முலா வந்து கிடைக்குது. That shows the magnetic field is proportional to distance till the surface, and then it is inversely proportional to distance. அப்ப கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படினா, இதுக்காக ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சோம்னா, magnetic field in the y axis, a distance in the x axis, till the surface it is proportional to distance, and thereafter it is inversely proportional to distance. The shape of the graph will be like this. Okay, what about the hollow one? Hollow one la current in the metallic part வழியா தான் போயிட்டு இருக்கு. இப்போ outside point ல என்ன magnetic field அப்படினா, outside இந்த ஃபார்முலா வந்துரும். On the surface என்ன magnetic field அப்படினா இந்த ஃபார்முலா வந்துரும். இன்சைட் பாயிண்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஏன், நீங்க ஒரு ஆம்பியர் லூப்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணுவீங்க. ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் இந்த பைப்ல கரண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நம்ம ஒரு ரிங் வரைஞ்சிருக்கோம், அதுல கரண்ட் போகுதா, ஒன்றும் போகல. அப்ப அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இன்சைட் பாயிண்ட். அவுட் சைட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபார்முலா, சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் சேம் கான்செப்ட், சேம் ஃபார்முலா. ஆனால் inside point வரும்போது current is not enclosed by the Amperian loop passing through that particular point, therefore 0. அப்ப கிராஃப் வரைஞ்சால் இந்த ஹாலோ பைப்புக்கு magnetic field here, distance here, we want to draw a graph. இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் 0வாக இருக்கும், அதுக்கப்புறம் இதோட ஷேப் இப்படி இருக்கும். இந்த ரீஜன்ல மட்டும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஓகே, இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா பேசணும், அதோட அப்ளிகேஷன், 2 அப்ளிகேஷன் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மேக்ஸ்வெல் கார்க் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல், பயர்ட் சாவர்ட் லா அதோட அப்ளிகேஷன்ஸ், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ஜ்டு பார்ட்டிகிள் மூவிங் இன்சைட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் நோன் as the Lorentz force. ஓகே, அந்த கான்செப்ட். இப்போ ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்துச்சுன்னா, அதில் ஃபோர்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் வந்து EQ இருக்கும். ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். வெக்டர் நோட்டேஷனில் சொன்னால், எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்ததுன்னா the force will be E vector into Q. Positive charge will experience force along the direction of electric field. Magnetic Lorentz force பொறுத்த வரைக்கும் it is the cross product of velocity and magnetic field. அப்ப magnetic Lorentz force அப்படிங்கிறதுக்கு வெக்டர் நோட்டேஷன் F vector is Q into V cross B. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, சார்ஜ்டு பார்ட்டிகிளா இருந்தா தான் ஃபோர்ஸ் இருக்கும், சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி இருந்தா தான் ஃபோர்ஸ் இருக்கும், சார்ஜ்டு பார்ட்டிகல் இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டு இருந்தா தான் அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட் பத்தி நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இது A வெக்டர், இது B வெக்டர். A cross B அப்படின்னா A cross B is modulus of A vector modulus of B vector into sin theta into n cap. You know this. The direction of A cross B is perpendicular to both A vector and B vector. A cross B vector will be perpendicular to A vector. A cross B vector will be perpendicular to B vector. Okay. Therefore, you know this force is magnetic Lorentz force is perpendicular to velocity. Magnetic Lorentz force is perpendicular to magnetic field. A cross B க்கு பர்பெண்டிகுலரா தான் அந்த ரிசல்ட் வந்து A க்கும் B க்கும் பர்பெண்டிகுலரா தான் A cross B இருக்கும். ஓகே, அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி அப்படினா
A force which is perpendicular will not do any work. ரைட்டா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஃபோர்ஸ் எப்படி இருந்ததுன்னா நவுத்துது, ஒர்க் பண்ணுது. ஃபோர்ஸ் இப்படி இருந்தா நவுத்துது, ஒர்க் பண்ணுது. ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா இருந்தா நவுத்தவே நவுத்தாது, ஒர்க் பண்ணாது. பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் will not do any work. அப்ப பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸோட வேலை என்ன? It only changes the direction of velocity. It doesn't change the magnitude of velocity. Therefore it behaves like a centripetal force. Okay, these concepts we should know, and then we discuss special cases. ஸ்பெஷல் கேஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? Q into V cross B. ஓகே, மேக்னிடியூட் எவ்வளவு? மேக்னிடியூட் அப்படின்னா F is equal to BQV sin theta. ஓகே, திஸ் இஸ் த மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூடோட மேக்ஸிமம் என்ன வரும்? மேக்ஸிமம் BQV வரும். ஓகே, இதுக்கு டைரக்ஷன் எவ்வளவு? டைரக்ஷன் யார் சொல்லுவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? Fleming's left hand rule. So Fleming's left hand rule will give you the direction of the Lorentz force. Okay, இப்போ case 1, angle theta. அதாவது theta is the angle between அந்த A vector B vector பதிலா என்ன இருக்கு? velocity vector and magnetic field vector. அப்ப thetaங்கிறது angle between velocity vector and magnetic field vector. If theta is equal to 0 degree or 180 degree, the force will be equal to BQV sin 0, which is equal to 0. அப்ப ஒரு magnetic fieldக்கு parallel-ஆ ஒரு charged particle போனுச்சுனா அதுல force வராது. anti parallel இப்படி போயிட்டு இருந்தாலும் force வராது. ஓகே, அடுத்த கேஸ் theta is 90 degrees. அப்ப magnetic field இப்படி இருக்கு, charged particle என்ன பண்ணுது? It enters into the magnetic field perpendicularly. The velocity is perpendicular to the magnetic field. அப்படி entry ஆகுது. Force will be maximum. Okay, this force behaves like a centripetal force. அப்ப ஒரு சில ஃபார்முலாஸ் நமக்கு கிடைக்குது. centripetal force அப்படின்னா the force makes the particle to go in a circular path. அப்ப உள்ளுக்குள்ள நுழையக்கூடிய இந்த பார்ட்டிகிள் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, centripetal force mv square by r. Lorentz force bqv. v cancel பண்ணிரு, mv by r is bq. ஓகே, what is the radius of the circle அப்படின்னு கேட்டா mv by bq. Momentum divided by bq. You can also say a root of 2m kinetic energy by bq. இல்லையா? kinetic energy of mv square போட்டினா உனக்கு mv கிடைச்சிரும். So radius, these formulas are there. Then what is v by r? v by r னா m இங்க வந்துரும், bq by m. v by r ங்கிறது angular frequency omega. ஒமேகாங்கிறது 2 pi into frequency. 2 pi into frequency வந்து bq by m. அப்ப what is the frequency? frequency னா 1 செகண்ட்ல எத்தனை ரவுண்ட் அடிக்கும்? The frequency is bq by 2 pi m. The reciprocal of this is time period. Time period na ஒரு ரவுண்ட் அடிக்க எவ்வளவு டைம் ஆகும்? That is 2 pi m by bq. Surprisingly, this formula is not dependent on radius, not dependent on velocity. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப பெரிய பாதையா இருந்தா லேட் ஆகும் அப்படி கிடையாது, அது ஃபாஸ்டா போயிடும். ஃபாஸ்டா போனா சீக்கிரம் போயிடும் அப்படி கிடையாது. ஃபாஸ்டா போனா பெரிய பாதையில போகும், ஸ்லோவா போனா சின்ன பாதையில போகும். அதனால டைம் பீரியட் does not depend on radius, does not depend on velocity. இல்லையா? சின்ன புத்தகமா இருக்கு, 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கொடுக்குறோம், 1 வருஷம் வச்சு படிக்குது. பெரிய புத்தகமா இருக்கு, 6ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கொடுக்குறோம், 1 வருஷம் வச்சு படிக்குது. 12ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட நம்ம கொடுக்குற புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம், ஆனால் அதுவும் 1 வருஷம் வச்சு படிக்குது. அது மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, சின்ன பாதைனா மெதுவாக போகுது, பெரிய பாதைனா வேகமாக போகுது. ஆனால் it takes the same time. Time period is a constant. Okay, you understand all these concepts, right? இப்போ இதில் இந்த அடுத்த விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். Right, radius of the circular path mv by bq. Okay, centripetal force is equal to Lorentz force. அப்ப நான் வந்து half m, அப்ப வந்து mv square by r is equal to bqv அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா ஒன்று கொண்டு வர போறேன், இதுல r அங்க கொண்டு போறேன். அப்ப mv square is bqvr. ஓகே, கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா சொல்றேன். கைனடிக் எனர்ஜினா half mv square, அப்ப half into bqvr. இப்ப நான் வந்து
இந்த இதுல v க்கு பதிலா r க்கு பதிலா வேற என்ன ஃபார்முலா, v க்கு பதிலா என்ன ஃபார்முலா போட முடியும், v க்கு பதிலா அப்படினு பார்க்கறேன். ஆஃப் bq, v க்கு ஒரு r இருக்கட்டும், v க்கு பதிலாக என்ன போடலாம், bqr by m. ஓகே, புட் இட் bqr by m. அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, a particle going in circular path, கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா half into b square q square r square by m அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபைன். so I proceed further. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் 0 டிகிரி நம்ம பேசிட்டோம், 180 டிகிரி பேசிட்டோம், நோ ஃபோர்ஸ். தீட்டாங்கிறது அது கிடையாது. தீட்டா 90 டிகிரி நம்ம பேசிட்டோம், சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருக்கோம். இது இல்லாமல் தீட்டா வந்து ஒரு 30 டிகிரி 60 டிகிரி அப்படிலாம் இருந்தால் அது என்ன ஆகும்? ஓகே, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். நம்ம சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் என்டரிங் இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சம் ஆங்கிள். நம்ம என்ன பண்ணணும், v வெக்டருக்கும் b வெக்டருக்கும் நடுவுல ஆங்கிளுக்கு பேரு தீட்டா. so this angle is theta. இது வந்து ஒரு 60 டிகிரி இருக்குன்னு வெச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும் அப்படினா, இத ரெண்டு காம்போனன்ட்டா நம்ம அந்த வெலாசிட்டியை பிரிக்கணும். two components. this angle is theta. so இந்த காம்போனன்ட் வந்து என்ன, v cos theta. இந்த காம்போனன்ட் என்ன, இது வந்து v sin theta. this component is v cos theta. ஓகே, opposite side. ஓகே, இப்போ இந்த v sin thetaங்கிறது என்ன பண்ணுது, பர்பெண்டிகுலரா இருக்கு. v sin theta is perpendicular to the magnetic field. அதனால சர்க்குலர் பாத்துல போக வைக்கும். ஓகே, v cos theta parallel இருக்கு, ஃபோர்ஸே வராது. ஃபோர்ஸே வராதுன்னா அது பாட்டுல போய்கிட்டு இருக்கும். அப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கும். அப்ப ரெண்டும் சேரும் போது என்ன ஆகும், ஒரு ஹெலிக்கல் பாத், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த பார்ட்டிகிள், this particle will go like this, இப்படி போய்கிட்டு இருக்கும். அப்ப இந்த பார்ட்டிகிளுடைய பாதையினுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கு, இதோட பிட்ச், அந்த ஹெலிக்ஸ் உடைய பிட்ச் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஓகே, ரேடியஸ்ங்கிறது முன்னாடி என்ன பார்த்தோம், mv by bq. இதுல v க்கு பதிலா என்ன வரும், v sin theta. டைம் பீரியட்ல 2 m by bq ல velocity வராது, ஏன்னா that does not depend on the velocity நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ பிட்ச்ங்கிறது என்ன, பிட்ச்ங்கிறது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட், அதாவது parallel to magnetic field. அந்த மூவ்மெண்ட் வந்து டைம் பீரியட் into the horizontal velocity v cos theta, velocity into time, அதுதான் அந்த pitch. t க்கு என்ன போடணும், இப்போ 2 m by bq into v cos theta. That is the formula for finding the pitch. Okay, clear? Okay, next நம்ம என்ன பண்ணணும் அப்படினா, இப்போ ஒரு பார்ட் என்ன நம்ம பார்த்தோம், ஒரு charged particle moving into the magnetic field. அதுல 3 special cases அந்த டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. Cyclotron is deleted, that is not there in the syllabus. Now I am moving forward to the force experienced by a current carrying conductor. ஒரு magnetic field இருக்குங்க, இந்த magnetic fieldக்குள்ள ஒரு வயர் வச்சிருக்கீங்க, இந்த வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப it will experience force. ஒரு சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வருது, கரண்ட் போகுதுன்னா மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் தானே, அதனால அதுல ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும், IL வெக்டர் கிராஸ் B வெக்டர். இதான் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை a current carrying conductor. அப்ப மேக்னிட்யூட் என்ன, BIL sin theta. டைரக்ஷன் இஸ் given by Fleming's left hand rule. ஓகே, அது என்னது Fleming's left hand rule? ஏதாவது ஒரு உதாரணம் அப்படின்னா, XYZ ஆக்சிஸ் போட்டுக்கிறேன், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த ஆக்சிஸ்ல ஒரு வயர் இருக்கு, இதுல கரண்ட் போய்கிட்டு இருக்கு, இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்ப keep the 3 fingers of your left hand in mutually perpendicular direction. Magnetic field is represented by the 4 finger. Middle finger represents the direction of current. Then thumb gives you the direction of the force. அப்ப வந்து இப்படி வெளியில வந்துட்டு இருக்கு, உங்க ரூம்ல ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுல இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து கரண்ட் அப்படின்னா அந்த கட்டை விரல் இதுதான் லரன்ஸ் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். ஓகே, we have discussed this. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 straight wires, long wires, they carry current I1 I2 separated by distance A. இப்ப இந்த வயர் பொறுத்த வரைக்கும் இந்த B1 I1 னால வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 இருக்கு, பயாட்-சாவர்ட் லா. இப்படி போய்கிட்டு இருக்கு கரண்ட், சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் will be inwards. the B1ங்கற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல இன்வெர்ட் டைரக்ஷன் உள்பக்கம் போய்கிட்டு இருக்கு.
மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டருக்கு டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தணும். த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் கண்டக்டர் F2 இஸ் ஹியர். F2 அப்படிங்கிறது mu naught I1 I2 L by 2 pi A. டெரிவேஷன்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 வருது. The direction of the force F1 is like this. Same directionல கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப the force will be attractive. ஞாபகம் வச்சுக்கணும். There will be attractive force. The currents are going in the same direction. Newton's third law. Every action has equal and opposite reaction. அதே மாதிரி force on the first conductor also will be equal to this. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இதுல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு, இதுல கரண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னா ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா there will be repulsive force. So same direction attractive force, opposite direction repulsive force. சரவணன் லைக்ஸ் ஆரஞ்சஸ் அப்படின்னு சொன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 1 ஆம்பியர் டெஃபினிஷன்ங்கிறது இந்த கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுல ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் போகுது, இதுல ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் போகுது, ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இதை நம்ம வேக்யூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mu naught I1 I2 L by 2 pi A. கரண்ட் வந்து 1 ஆம்பியர், டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இப்போ F by L எவ்வளவு அப்படின்னா mu naught 4 pi into 10 power minus 7 கீழே 2 pi. அப்போ ஆன்சர் 2 into 10 power minus 7 Newton by meter. So 1 ampere is the current which when flows through two infinitely long straight conductors separated by a distance of 1 meter placed in vacuum will experience a force of attraction of 2 into 10 power minus 7 Newton by meter. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Then we are going to the next one. இப்போ ஒரு வயர், 2 வயர், இப்போ 4 வயர். இது வந்து ஒரு rectangular frame. This is placed inside a magnetic field, north pole, south pole. இப்போ current is going in this. I அப்படிங்கிற current இப்போ இதில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா see இந்த இடத்துல force வராது because the conductor is parallel. conductor parallel இருந்ததுன்னா force வந்து BIL sin 0, that is 0. அதனால இங்க force வராது, இங்க force வராது, இங்க force BIL வரும், இங்க force BIL வரும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இந்த ஃப்ரேம் அப்படி திருப்போம். Two equal and opposite forces separated by a distance. இப்போ இது ஒரு rectangular frame, இதோட length L, breadth B. The force acting at these points, the distance between the forces is B. அப்ப torque experienced is force into perpendicular distance. Force எவ்வளவு? BIL. L is the length. Perpendicular distance of the B, up it is BIA. Okay, torque experienced by this is this. Okay, generally சொல்லும் போது ஒரு rectangular frame inclined positionல போட்டிருக்கேன். magnetic field இப்படி இருக்கு. so current ஓட direction இப்படி வந்துட்டு இருக்கு. அப்படினா derivation நம்ம பண்ணிருக்கோம். அப்ப torque என்ன ஃபார்முலா வரும்? n turns இதுல இருக்கு. கரண்ட் வந்து n சுற்றுகள்ல போய்கிட்டு இருக்கு. NBIA sin theta. டார்க் இஸ் ஈக்குவல் டு NBIA sin theta. ஓகே, இந்த இடத்துல ஆம்பியர்ஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் கேரியிங் காயில் பிஹேவ்ஸ் லைக் a magnet. ஒரு சர்க்குலர் காயில் இருக்கு, கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா it gives you magnetic moment which is equal to the product of current into area of the circle. Product of the current into area of the circle. இதுல n turns போயிட்டு இருந்துச்சுன்னா we say n turns IA. magnetic moment ஃபார்முலா NIA. நமக்கு பரிச்சை வைக்கிறவங்க NTA. ஓகே, NIAங்கிறத magnetic field போடும்போது this is MB sin theta. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த NIA அப்படிங்கிறத Bன்னு போட்டிருக்கேன். ஸோ this is torque vector is equal to M vector cross B vector. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ எலக்ட்ரிக் டைபோல் படிச்சிருக்கோம் இல்லையா, நல்லா படிச்சிருக்கோம். அந்த லெசனை இந்த லெசனை அப்படியே கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எலக்ட்ரிக் டைபோல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் கொண்டு போய் வைப்போம். அப்படி வைக்கும்போது டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin theta. அதுதான் இங்கே வந்திருக்கு. டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு P cross E. அதுதான் இங்கே வந்திருக்கு. யூனிஃபிகேஷன் கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா வருமே, மைனஸ் PE cos theta
அது வருமா சார்? எஸ். அதுக்கு என்ன வரும்? இப்போ மைனஸ் எம்பி காஸ் தீட்டா இஸ் த பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஒர்க் டன்னுக்கு ஒரு ஃபார்முலா வருமே, என்ன படிச்சிருக்கோம்? PE இன்டூ காஸ் தீட்டா ஐ மைனஸ் காஸ் தீட்டா எஃப் இல்லையா? ஒர்க் டன் இஸ் ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி கால்குலேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடில் சொன்னீங்கன்னா MB இன்டூ காஸ் தீட்டா ஐ மைனஸ் காஸ் தீட்டா எஃப் இஸ் தி ஃபார்முலா ஃபார் த ஒர்க் டன். ஓகே, ஆல் திஸ் we have completed. Moving forward. Right. Next வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம், அதுக்கு ஒரு டார்க், இதெல்லாம் ஏன் தேவைப்படுது? மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஒரு பாஸ்பர் பிரான்ஸ் ஸ்ட்ரிங்கில் ரெக்டாங்குலர் காயிலை கட்டி தொங்க விட்டுருக்கோம். இன்சைட் அ ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த சமயத்தில் கரண்ட் இதில் போச்சு அப்படின்னா இதில் வரக்கூடிய டார்க் என்னவாக இருக்கிறது? NBIA. இந்த டார்க் வந்து இதை சுத்துது, பாஸ்பர் பிரான்ஸ் ஆப்போசிட்ல சுத்துது, தட் இஸ் C theta. The turning couple is NBIA, the restoring couple is C theta. Therefore you get NBIA is equal to C theta, and formula for current is C by NBA into theta. All these things are constant, therefore this is proportional to theta. ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணோம்னா ஆங்கிளை மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக்டரால் பெருக்குனா போதும். அதனால தான் நம்ம பாயிண்டர் டைப் கேல்வனோமீட்டர் அப்படின்னு ஒரு பாயிண்டர் ஒன்று இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஒரு சர்க்குலர் ஸ்கேல் ஒன்று போடுறோம், அது எவ்வளவு திரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி கேலிப்ரேட் பண்ணி கரண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷன் டு தீட்டா. ஓகே, திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கரண்ட் இன் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபார்முலாவை வச்சு கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அதாவது இப்போ நம்ம பார்த்தது என் கலர் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இப்போ அப்படின்னா NBIA இஸ் ஈக்குவல் டு C theta. ஓகே, அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு கரண்ட் 1 ஆம்பியர் கொடுத்தா எவ்வளவு டேர்ன் ஆகுதுன்னு பார்க்கறது. தீட்டா பை ஐ, அதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. தீட்டா பை ஐ அப்படின்னா என்ன? NBA பை தீட்டா பை ஐ, NBA பை C. கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு, நான் 10 மில்லி ஆம்பியர் கொடுக்குறேன், அந்த பாயிண்டர் இங்கேருந்து இங்கே போகுது. இன்னொரு கேல்வனோமீட்டர் இருக்குது, 10 மில்லி ஆம்பியர் கொடுக்குறேன், பாயிண்டர் இங்கேருந்து அங்கே போயிடுது. அப்போ இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. தீட்டா பை ஐ இஸ் NBA பை C. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா கீழே வந்து வோல்டேஜ் வரணும். கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் கேபிட்டல் G. அப்போ என்ன வரும்? NBA பை CG. திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்ட்ராங் ஆக்கலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அதிகப்படுத்தலாம், பாஸ்பர் பிரான்ஸை விட பெட்டராக ஒரு ஒயர் கிடைச்சா நம்ம எடுத்துக்கலாம். த கப்பிள் பர் யூனிட் ட்விஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறது நல்லது. இங்கே வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டரை வச்சு அடிச்சு விட்டுறக்கூடாது சொல்லியிருக்கேன். பிகாஸ் எண் அதிகப்படுத்தினால் கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிரும், ஏரியா அதிகப்படுத்தினால் கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிரும். அதனால we should say B இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அல்லது C டிக்ரீஸ் பண்ணலாம். லைக் தட் we can increase the voltage sensitivity. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா galvanometer conversion to ammeter. ஒரு galvanometer is a sensitive apparatus instrument. இதில் ஒரு ஸ்மால் கரண்ட் IG அவ்வளோதான் போக முடியும். லார்ஜ் கரண்ட் வந்துச்சுன்னா ஒரு பைபாஸ் ரோடு தேவைப்படுது. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் which is connected in parallel. ஓகே, இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இந்த பாதையில் பார்த்தோம்னா IGG, இந்த பாதையில் பார்த்தோம்னா current flowing through this is I minus IG. So I minus IG into S. Therefore you get a formula for the shunt resistance which is IGG by I minus IG. That's a formula for that. Then galvanometer conversion to voltmeter. So this is the galvanometer resistance. Current IG is going, attach a big resistance in series. So this is called the voltmeter. Voltmeter oda voltage enna? Current into resistance in series G plus R. அப்போ V by IG minus G is the formula for the resistance to be added in series. Okay, galvanometer உடைய resistance G, shunt resistance with S. அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அம்மீட்டர் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் parallel இருக்கு. அப்போ you have to say product by sum. அதான் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ். அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் is very small. அதுக்கு அடுத்தது ஷண்ட், அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர். தட் இஸ் இன்இக்வாலிட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து
நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ this behaves like a magnet. ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஏரியா. கரண்ட் எவ்வளவு கிடைக்கும்? Q by T into ஏரியா. இதுக்கு என்ன ஃபார்முலா? EV by 2 pi r. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? pi r ஸ்கொயர். அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறதுக்கு இந்த பை ஆர்லாம் அடிச்சிட்டிங்கன்னா என்ன வருவாங்க? EVR by 2. மேலே எம்மால பெருக்கிட்டு கீழே எம்மால மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானால பெருக்கினா MVRங்கிறது ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் பை ஆங்குலர் மொமெண்டம் இஸ் E by 2m. E by 2mங்கிறது ஸ்பெசிபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைடட் பை 2. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் சார்ஜ் 1.7592 into 10 power 11 E by m divided by 2. அப்போ என்ன வரும்னா 8.8 into 10 power 10 அப்படி வரும். இது வந்து கூலும் பை கேஜி. ரைட். இப்போ இந்த மியூ இஸ் ஈக்குவல் டு E by 2m into L. இந்த Lக்கு பதிலாக போர்ஸ் ஆட்டம் மாடலை பயன்படுத்தினால் NH by 2 pi அப்படின்னு போட்டோம்னா அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா என்ன வருது? NEH by 4 pi m அப்படின்னு வருது. The smallest value of this மேக்னெட்டிக் மொமெண்டோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ that is called Bohr magneton. இந்த Bohr magneton அப்படிங்கிறது Nக்கு 1 போடணும். Nக்கு 1 போட்டால் என்ன வரும்? EH by 4 pi m which is 9.27 into 10 power minus 24 ampere. அதாவது இது வந்து என்னன்னா current into area, ampere meter square. Okay, that's all. So this is the end of the lesson. ஃபார்முலாலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்ளத்தை வந்து போடணும். தேங்க்யூ.